கணவன்மார்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். அதாவது, உங்களை மதிக்காத, உங்களுக்கு அடங்காத தெரிகின்ற மனைவியை மயக்கி உங்கள் கைவசம் வைத்திருப்பதற்கான சில யோசனைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது, மாமியார் விரதம் இருக்கும்போது மனைவியிடம் நீங்கள் சொல்ல வேண்டும், உங்கள் அம்மா ஏன் அடிக்கடி விரதம் என்று உடம்பை வருத்துகின்றார்கள் என்று நீங்கள் உங்களுடைய மனைவியின் அம்மாவை அக்கறையாக கேட்க வேண்டும். கொஞ்சம் நடிங்க பாஸ், நடித்தாதான் வாழ்க்கையில் தேவையானது கிடைக்கும். ரெண்டாவது, டிவியில் நகைக்கடை விளம்பரம் போகும்போது அந்த டிசைனில் ஒரு செயின் உனக்கு வாங்கணும் என்று அவுத்து விடணும். மூணாவது, நண்பர்கள் ஃபோன் பண்ணி ட்ரீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா, இல்லைடா, ஈவினிங் என் ஒய்ஃபு கூட கோயிலுக்கு போகிறேன், என்னால் வர முடியாதுன்னு அவங்க காதில் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லணும். அப்படின்னா தான் அவங்க கொஞ்சம் குஷியாவாங்க. ஆகா, புருஷன் நம்மளை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கிறது கூட விட்டுட்டு நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃபு கொஞ்சம் குஷியாவாங்க. நம்ம சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. நாலாவது, உங்கள் வீட்டுக்கு போய் வரணும், மாமா அத்தையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை மாதிரி சோகமாக கொண்டாடிட சொல்லணும். அஞ்சாவது, அடிக்கடி எப்படி நீ இவ்வளவு அழகாக பிறந்தன்னு மனைவியை பார்த்து புகழணும். ஆறாவது, மனைவி முன்னாடி மச்சினிச்சிக்கிட்ட அவங்க படிப்பு கெரியரை பற்றி அக்கறையாக பேசணும். படிப்பு கெரியரை மட்டும்தான் பேசணும். மற்றபடி அவங்க அழகு இது அது அதை பற்றிலாம் பேசக்கூடாது. சரியா? சரி. ஏழாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனில் வால்பேப்பராக உங்கள் மனைவியோட ஃபோட்டோவை கண்டிப்பாக வச்சுருக்கணும். எட்டாவது, அதிகாலையில் எந்திரிச்சு அவங்க முகத்தை பார்க்கும்போது மனசை திடமாக வச்சுக்கணும். பயத்தில் ஐயோ அம்மா என்று பதறி போகக்கூடாது. அப்படி பதறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பதறி போயிடும். ஒன்பதாவது, அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிடும்போது மலர்ந்த முகத்துடன் சாப்பிடணும். மறந்தும் கூட முகம் சுழிக்கக்கூடாது. பத்தாவது, கோபமாக பூரிக்கட்டையால் அடித்தாங்கன்னா முதல் அடியிலேயே சுருண்டு விழுந்து துடிக்கணும். மீறி ஸ்பார்டன் வீர மாதிரி நின்னாங்கன்னா ஃபேஸு கிராக் ஆகிடும். இந்த நான் சொன்ன 10 விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் மனைவி உங்களோட கையிலே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, ஊங்கூடிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.